வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனி ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க. வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ பீப்பிள், இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமிங்ல நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ஷார்ப்ல கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்ல நம்ம ப்ரீவியஸாக எப்படி கிரேட்டர் தென் பார்த்தோமோ அதே தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணணும், லெஸ் தென் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெஸர் தென், ஸோ அதாவது நம்ம ப்ரீவியஸாக கிரேட்டர் தென்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூ விட இது அதிகமாக இருக்குன்றதை எவாலுவேட் பண்ணுறதா இந்த கிரேட்டர் தென்றது. இதுவே லெஸர் தென்னா நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ப்ரெசென்ட் கண்டிஷனுக்கும் நம்ம பார்க்குற கண்டிஷன் விட கம்மியாக இருக்குன்றதை அசைன் பண்ணுறதா இந்த லெஸர் தென் நடந்தது. ஸோ அதே வகையில் நம்ம சி ஷார்ப்ல ரெண்டு வேரியபிள் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதாவது இன்டீஜர் வச்சு, ஸோ a = 5ன்ற ஒரு வேரியபிளும் b = 2 அப்படின்ற ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பண்ணி இனிஷியேட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா கண்டிஷன் ஒன்று கொடுக்குறேன். என்ன மாதிரி கண்டிஷனா, a lesser than b. ஸோ அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்தோன்னே எனக்கு மெமரி ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா a = 5ம் b = 2ன்றது இந்த கண்டிஷன் மூலியமா எவாலுவேட் ஆகி எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 2 லைக் ஃபால்ஸ்ன்றதான் எனக்கு கெட் பண்ண முடியுது. ஏன்னா 5 விட 2 பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான வேல்யூ தான். பட் ஆனால் நம்ம இங்கே என்ன பண்றோம்னா லெஸ் தென் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன மாதிரி வரும்னா ஃபால்ஸ்ன்ற ஒரு ஆக்ஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே ப்ரோக்ராம் நம்ம ஐடி கம்பைலரான விஷுவல் ஸ்டுடியோல ரன் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றதை செக் பண்ணி பார்க்குவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைப்ரரி அசைன் பண்ணியிருக்கோம், லைப்ரரிக்குள்ள கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம், கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட் டிக்ளரேஷன் பண்ணி நம்மளுடைய ரெண்டு வேரியபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைன் பண்ணுவோம். ஸோ அதாவது இன்டீஜர் a = 5ன்றதும் b = 3 அப்படின்ற ரெண்டு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி இனிஷியேட் பண்ண உடனே நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா கண்டிஷன் ஒன்று கொடுக்குறேன். ஸோ a lesser than b அப்படின்றத கொடுக்கும்போது ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ரன் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்றதை கெட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி இந்த இடத்துல a = 5ன்றது b = 3 கண்டிஷன் பண்ணோன்னே எனக்கு ஃபால்ஸ்ன்றதை கெட் பண்ண முடியுதோ அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா a = 12 b = 10ன்ற ரெண்டு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி இனிஷியேட் பண்ணோன்னே நீங்க a lesser than b அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றதை நீங்க எவாலுவேட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.